ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மேவாத பலாபலன்கள் எப்படி என்பதை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்? நிதானத்தையும் விட்டு கொடுக்கின்ற தன்மையும் பெற்றவர்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். கவர்ச்சியாக பேசி கச்சிதமாக காரியங்களை முடிப்பவர். மேலும் எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசி தங்களுடைய காரியத்தை துவங்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்ன? கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இந்த மே மாதத்திலே நடக்க இருக்கின்ற 4 பெயர்ச்சிகள், 1 சூரியனுக்கு உரியது, 2 சுக்கிரனுக்கு உரியது, 3 புதனுக்கு உரியது, 4 செவ்வாய்க்கு உரியது. அதனுடைய பொது பலனையும் அதனுடைய பலாபலனையும் பொது பலனோடு இணைத்து கணித்து ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். கொடுத்த வாக்கிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் ரிஷப ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் முயற்சி செய்த அளவுக்கு வெற்றி. ஆனால் நினைத்த இடத்திற்கு வர தடைகள் என அனைத்தும் இனி மாறும். முயற்சிகளை 2 மடங்காக்குங்கள். வெற்றிகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் காலம். உங்கள் பொன்னான நேரத்தை அடுத்தவருக்காக வீணாக்காது. அடுத்தவரை பற்றி பேசாவிட்டாலும் நீங்கள் கூறியதாக சிலர் பற்ற வைக்கக்கூடும். கவனம் தேவை. குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் உறவு சிறக்கும். உடல் நிலையிலே மிகுந்த கவனம் தேவை. வாகனங்களை கையாளும் பொழுது எச்சரிக்கை தேவை. புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனம் தேவை. தந்தையுடன் உறவு சிறக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை செய்யும் இடத்திலே நல்ல பெயர் கிடைக்கும். சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு பொன்னான காலம் இது. தொழில் செய்பவருக்கு உங்கள் வியாபாரத்தை பெருக்கும் காலமும் இதுதான். மிகவும் லாபகரமான முதலீடுகளை செய்வீர்கள். தூங்கப் போகும் முன்பு எந்த விதமான யோசனைகளும் வேண்டாம். ஏதேனும் பயணம் செய்ய நேர்ந்தால் சரியாக திட்டமிடவும். கலைத்துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலம். வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகலாம். சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனமுடன் இருப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும். பொறுமையாக கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறிது முயற்சி தேவை. பெண்களுக்கு வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் அமையும். தாயார் தாய் வழி உறவினரிடம் கருத்து மோதல் ஏற்பட்டு மறையும். முன்னோர்களுடைய வழிபாடு மிகவும் முக்கியமானது என்பதை உணர்ந்து அதை செய்ய மறவாது. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயரை பெறுவீர்கள். அதே நேரத்தில் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். கடவுள் பக்தி அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் வாக்குவன்மையால் காரிய வெற்றி உண்டாகும்.
எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகலாம். அடுத்தவர் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருந்தும்படி சூழ்நிலை ஏற்படலாம். மிருக சீரிடம் 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு, ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் கொடுக்கல் வாங்கல், சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீரும். தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாக இருக்கும். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு, சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த மே மாதத்தில் என்னென்ன? அம்பாளை தீபம் ஏற்றி வழிபட, வயதான தம்பதிகளிடம் ஆசீர்வாதம் பெற, எல்லா காரியங்களிலும் நன்மை உண்டாகும். தொழில் சிறக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் மே 6, 7 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் மே 21, 22, 23 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும், மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.